கையும் களவுமா நிலா அவங்க பணத்தை எடுக்கும்போது பிடிச்சிடுறாங்க. பணம் கீழே விழுந்ததும் அவங்களால கோமலால் பதில் சொல்லவே முடியலை. இந்த நேரத்தில் எங்கே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கோமல் மலிப்பிடுறாங்க. பணத்தை எடுத்து நிலா பத்திரமா வைக்கவும் செய்கிறாங்க. என்ன இவங்க வெளியில் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க, பணத்தை வேற எடுக்கிறாங்க, என்ன எதுன்னு புரியலேன்னு நிலா அவங்க கிட்டே போய் கிச்சனில் நிற்கிறவங்க கிட்டே பேச போகும்போது அப்போது அங்கே நிற்கிற கோமல் அழுது புலம்பி சத்தம் போடவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் என்கிட்ட என்னம்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல நினைச்சிட்டு இருக்கான். வெளியே நிற்கிறான் ஆளு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடவும் செஞ்சுறாரு. அப்போ வர எல்லாருமே கிளம்பி பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பல்லவன் ஓடி கேட்க, பிரச்சனை தாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீயும் நானும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நாம இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு பல்லவன் பதறி போய் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ ட்ராமா போடுறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, நான் ட்ராமா போடுறேன்னா இல்லை நீங்கள் ட்ராமா போடுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போகுது. சோழன் கேட்குறாங்க என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லும்போது, நிலா விஷயத்த சொல்ல அதுக்குள்ளே கோமல், உன் பொண்டாட்டி நீ சந்தேகப்படுறாப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் பேசுகிறதும் நடந்துக்கிறதுமே சரியில்லை, நீங்கள் வீட்டில் இருக்க நேரம் ஒரு மாதிரியும் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு மாதிரியுமே நடந்துக்கிறான். பல்லவனை கூட்டிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைனா இப்போவே இந்த நிமிஷமே நீயாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே இருக்கான். வீட்டில் நீங்கள் எல்லாரும் பணத்தை கொண்டு வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை என்னமோ நான் இவளுக்கு தெரியாம எடுத்துட்டு ஓடி போற மாதிரி என் மேல சந்தேகப்பட்டு தூங்காம இரவும் பகலுமா என்னை கண்காணிச்சுட்டே இருக்கா. 2 நாள் நைட்டும் இந்த பிள்ளை சரியா தூங்குறது கூட இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுக்கு நான் என்னமோ திருட வந்தவ மாதிரி என்னை தினம் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் இதை கேட்டு, அப்போ நிலாவுக்கு ஏதோ இவ மேல சந்தேகம் வந்துடுச்சு, இவ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நடேசன் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாவே நிக்கிறாங்க. என் புருஷனுக்கு தான் என்ன இங்க பிடிக்கல, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுனே நினைச்சிட்டு இருக்காரு. இதோ இந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கலப்பா, சரிப்பா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஒரே வீட்டில் எல்லாராலையும் இருக்க முடியாது, எப்போ நிலாவுக்கு எங்களை பிடிக்கலன்னு தோணிடுச்சோ ஒன்று நாங்கள் போகணும், இல்லைனா நிலா இந்த வீட்டை விட்டு போகணும். ஆனால் அதை நான் சொல்கிறதுக்கு உரிமை இல்லைல்ல, ஏன்னா என்ன இருந்தாலும் என் பல்லவனை நான் விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. இப்போ தான் இந்த குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இங்கே இருக்கவும் செய்கிறேன். ஆனால் அது நிலாவுக்கு பிடிக்கலை. நிலாவும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் பல்லவனை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நிலா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. என்னங்க உங்களை பார்த்து இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாகவே நிற்கிறீங்க சொல்லிட்டு சோழன் கேட்க, இருங்க சோழன் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு நீங்கள் கையை கட்டி அமர்த்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே நிற்கிற கோமல் டே பல்லவா கிளம்பு நம்ம போகலாம், எந்த நைட்டில் நம்மளால் வெளியே போக முடியாதா என்ன, கிளம்ப பல்லவா போகலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அண்ணி நீ என்ன பிரச்சனை, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாதுமான்னு சொல்ல, எனக்கு தெரியுண்டா பல்லவா, இவங்களை பற்றி உங்ககிட்ட என்னால் தப்பாக சொல்ல முடியாது, சொன்னாலும் அதை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், ஏன்னா நீ அவங்க மேலெலாம் நிறைய நம்பிக்கை வச்சிருக்க, அதனால் உன்னால் அவங்களால விட்டு கொடுக்கவும் முடியாதுடா பல்லவா, எனக்கு எல்லாமே தெரியும்டா பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் எதுவுமே பேசாமல் நிற்க, தாராளமாக வெளியே போங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டு பல்லவன் அதிர்ந்து போக, அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க, நீங்கள் தானே எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ அவங்க வீட்டை விட்டு போகலான்னு சொல்கிறீங்க, நானும் தானே போகணும், அம்மா போயிட்டுட்டு என்னால் மட்டும் எப்படி நீ இருக்க முடியும்னு சொல்ல, பல்லவன் அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமாக கிளம்புங்கம்மா, ஆனால் பல்லவனை விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுடைய இந்த வார்த்தையை கேட்ட பல்லவனை அதிர்ந்து போக, அண்ணி அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கத்த, உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க பல்லவனுடைய அம்மா நிலாவை பார்க்குறாங்க. என்னம்மா நான் இதுக்கு தனியாக போகணும் என் பையனை விட்டுட்டு அப்படின்னு சொல்ல, இதே பையனை தானே பல விஷயத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் விட்டுட்டு போனீங்க, அதே மாதிரி இப்போயும் விட்டுட்டு போங்க, நானும் சோழன் தான் உங்களை தேடி கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்ல, அண்ணி ஏதோ தப்பாக நடக்குது அண்ணி, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்ல, பல்லவா உங்கள் அம்மாவாக இருந்தால் உன் மேலே பாசத்தோடு நடந்திருப்பாங்க, ஆனால் இவங்க வந்ததுலேருந்து பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட்டு தானடா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதான் அம்மாவுடைய பாசம்ன்றது உனக்கு புரியலை, அது நடிப்பா உண்மையான பாசமானு கூட உனக்கு தெரியல, அதை நினைக்கும் போது தாண்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்ல, அதை கேட்ட இங்கே பல்லவன் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, அண்ணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு பல்லவா, வந்திருக்கிறது உன் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் உன் அம்மாவை இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு உன் மேலே எந்த பாசமும் இல்லையே, முழுசாக இவங்களை பற்றி உனக்கோ எனக்கோ தெரியாது, உங்கள் அப்பா ஏன் இவங்க மேலே கோவப்படுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு சொல்ல, அண்ணி அப்படின்னு பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த ரூமில் வச்சுருந்த அந்த ஃபோன்
ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் இவங்க போட்ட ட்ராமாக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஃபோன் எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. அதை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ந்து போக இவங்க சொன்னது உண்மைதான். 2 நாள் இவங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசுகிறதும் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கதையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்பப்போ தனியாக போயிட்டு அவங்க கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கேட்டால் எனக்கு யாரையும் தெரியாது, நான் யார் கூடயும் இருந்ததில்லை, தனியாக தான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தனியாக இருந்தவங்க எதுக்காக உன்னை வந்து பார்த்துருக்க கூடாது? இப்போ இங்கே நடக்கிற இதே பிரச்சனை உங்கள் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை எப்போ வந்தாலும் நடந்திருக்க தானே செய்ய போகுது. ஏன் இப்போ வந்தவங்க இதுக்கு முன்னாடியே வந்திருக்க கூடாது பல்லவனை தேடி? இப்போ இந்த அளவுக்கு தைரியமாக பல்லவனை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க இதுக்கு முன்னாடியே வந்து நான் பல்லவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாமே. அவ்வளோ நாள் வராதவங்க இப்போ ஏன் வரணும்? இப்போயே இந்த வார்த்தையை சொல்லணும்? இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே நீங்கள் இதுக்கப்புறமாவது உண்மையை மறைக்க வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னாவது சொல்லுங்கள். இவங்க மேலே கோபப்படுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த இடத்த விட்டு போக, இவர் ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாருன்னு நமக்கெல்லாம் தெரியுது, அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறாருன்னு புரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எடுக்க போகிற முடிவு என்னன்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு நிலா, சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் 3-4 பேர்கிட்டையும் சொல்ல, டே பல்லவா, இங்கே பாரு, இந்த பிள்ளை ஏதேதோ சொல்லி உன்னை என்னையும் இங்கே பிரிக்க பார்க்குறா, நீ வா நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பல்லவனும் சரிங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி வரேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. என்னம்மா நம்ம கிளம்பலாம், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாம இதுக்கு இருக்கணும் அப்படின்னு பல்லவன் சொன்னதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பல்லவனை பார்க்குறாங்க. டே பல்லவன் அப்படின்னு சொல்ல, போதும், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் இவங்க கூட கிளம்பி போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையுமே நீங்கள் அம்மாவே பார்த்துப்பாங்க. என்னம்மா பார்த்துப்பீங்கள்ல? படிக்கணும், காலேஜ் போகணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடுவீங்கள்ல? இன்னும் 2 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் அம்மா அப்படியே சர்க்காகிறாங்க. இல்லை பல்லவா, அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்க, என்னம்மா இவ்வளோ நேரம் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே பல்லவன் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணியே நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. என் அண்ணனுங்க உங்களை விட ஏன் நல்லதுக்காக மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருக்கவங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு உங்கள் கூட நான் ஈஸியாக கிளம்பி வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே நீங்கள் வா வான்னு கூப்பிடும்போது நான் வரேன்னு சொன்னதுமே முகம் டக்குன்னு மாறினுச்சே. ஏன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. வீட்டில் இருக்க பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்க தெரியுது, ஆனால் அதை எப்படி சமாளிக்கணும்னு அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போட தெரியுது. எங்கள் அண்ணியை இந்த வீட்டை விட்டு எப்படி விரட்டலான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் என் அன்னிக்கு மாமியார் கிடையாதே அப்படின்னு சொல்ல, பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க, வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். அம்மா இல்லைன்னு கவலைப்பட்டதுனால என் அம்மாவை காட்டணும்னு எங்கள் அண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுவே என் அண்ணனுங்களுக்கும் எனக்கும் அன்னிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இது நாள் வரைக்கும் இதே ஊர்லேருந்து பார்க்காம இருந்தீங்கல்ல, அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அங்கேயே போய் இருந்துக்கோங்கன்னு பல்லவன் சொல்ல, நிலாவிலேருந்து மற்றவங்க யாருமே பேசாம நிற்க, அதான் இவ்வளோ தூரம் நீ பெத்த பையன் பல்லவனே சொல்கிறானே, இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்க? போடி போ, நீ ஏற்கனவே எங்கே வாழ்ந்துட்டுருக்க, யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கன்னு தெரியாமலாம் நாங்கள் பேசிட்டு இல்லை, முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் நிலாவை பார்க்க எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்க, இந்த நைட்டில் இவங்களை வெளியே அனுப்ப வேண்டாம், விடிஞ்சதை அனுப்பலான்னு சொல்லிட்டு காலையில் பொழுது விடிஞ்சதும் அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. முதல் வேலையாக எங்கள் பல்லவனே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கோமலும் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போக, சாரிடா பல்லவா அப்படின்னு அங்கே நிற்கிற நிலா சொல்கிறாங்க, நான் தானே உனக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஏன் பெத்த அம்மாவாக இருந்தா என் மேலே ரொம்ப பாசம் காட்டியிருப்பாங்க. உண்மையே சொல்ல போனோன்னா அவங்க என் அம்மா தானா அப்படின்ற சந்தேகமே எனக்கு இப்போ தான் வருது அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் நிலாவும், சரிடா ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எனக்கு நீங்கள் அண்ணனுங்க இந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, நீ இன்னைக்கு தாண்டா சரியான முடிவு எடுத்திருக்குன்னு நடேசன்னு சொல்லிட்டு போக, ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டீங்களேன்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும் அதை பற்றி மட்டும் இப்போதைக்கு பேச வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் நிலாவுடைய கேள்விக்கு நடேசன் கிட்டே எந்த பதிலும் வரல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு நிலா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாலுது நாடகம் போட்டேன் கோமல் எப்படிப்பட்டவங்கன்னு வீடியோ ஆதாரத்தை மூலமாக காட்டி இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிற அளவுக்கு நிலா பெரிய வேலையை தான் பார்த்துருக்காங்க. கடைசியில் பல்லவனை இந்த வீட்டில் திருப்பி கொடுத்ததுக்கு வீட்டில் இருக்க சேரன், சோழன், பாண்டியன் 3 பேருமே இங்கே நிலாவுக்கு நன்றி சொல்ல தான் செய்கிறாங்க.